செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், தேவைப்பட்டதுன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரவையில முட்டை சேர்த்துக்கிறதுனால நல்லா நமக்கு மொறுமொறுப்பா கிடைக்கும். இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நெளிநெளிப்பான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் சரியா இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிட்டு இதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இது கூடவே